நீ சரியான ஆளுதான். எங்க அம்மாவையும் பாட்டியும் மயக்கிட்டிய. கடைசியில என்ன அவுட் ஆக்கிட்ட. ஏண்டா இது ஜெய்ஜோட பொண்ணு தானடா? இது ஜெய்ஜோட பொண்ணு தான்டா. ஆமா, யார் அந்த பையன்? பையன் யாருன்னு தெரில. என்ன இருந்தாலும் இது ஜேஜேக்கு ஒரு தலைவலி தான். ஏண்டா என் ஃபோனை கொடு, வேகமா தாடா. ஹலோ, எங்க வச்சு பார்த்தேன் பாசி? ஹலோ, என்னாச்சுடா? அப்ப நான் சொல்ல வந்தது, இந்த பள்ளியில படிக்கிற மாணவி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ரம்யாவோட சிகிச்சைக்காக நம்ம ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த பள்ளிக்கூட சார்பாகவும் சேர்த்து வச்ச இந்த ஃபண்டை எல்லாரும் சேர்ந்து இதுக்காக உதவி இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு கடமை இன்னும் நிறைய இருக்கு. இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக நம்முடைய எம்எல்ஏ ஜே வந்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த மேடைக்கு நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த நல்ல காரியத்துக்காக. வணக்கம் சார். ஜாதி மதம் பேதம் எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம எம்எல்ஏவோட பேரன்பும் பேருதவியும் எதிர்பார்த்து கொண்டு இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காக மதிப்புக்குரிய எம்எல்ஏவை அழைக்கிறேன். அன்பான ஜனங்களே, போராட்டம் எல்லாம் வெளியேதான், உள்ளார எதிர்பார்ப்பு மட்டும்தான். ரம்யா எனக்கு இன்னொரு குழந்தை இல்ல, எனக்கு அவைய சொந்த புள்ள மாதிரி. என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதே மாதிரி தான் என் மனசும் ஒலிக்கும். ரம்யா நல்லா படிக்கிற குழந்தை. அவள் வரைஞ்ச ஓவியங்கள் அனைத்தும் ஆசிரியர்கள் எனக்கு காமிச்சாங்க. அவளுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. நான் ரம்யாவை பார்க்குற அந்த டாக்டர் கிட்ட பேசினேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இருக்காதுன்னே நம்ம நம்புவோம். இது நான் ரொம்பவே யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு. ரம்யாக்கு நான் என் கிட்னி தரேன். அது ஒருபோதும் ஒரு தானமே கிடையாது. அது என்னோட கடமை. அதுக்கு நான் தயார் தான். உடலுறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் பற்றி தெரியப்படுத்திய தேனி மாவட்ட எம்எல்ஏ 2 கிட்னிகளும் செயலிழந்த ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய கிட்னியை தந்து உயிரை காப்பாற்றினார். இது மிகவும் யோசித்து எடுத்த முடிவுதான். இது என்னுடைய கடமை என்று திரு ஜோஷி ஜனார்த்தனன் அவர்கள் கூறினார். சமூக வலைதளங்களில் வைரலான இந்த சம்பவத்தை பற்றி முதலமைச்சர் அவர்கள் இது இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் என்று கூறினார். எங்கடா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல. அது அங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. வேண்டாம் வேண்டாம், கசக்குது, குடிக்க மாட்டேன். மருந்து குடி. வாந்தி எடுத்துருவேன். அந்த கொடை குடு. என்ன சிஸ்டர்? திட்டுவாரு. கொடை குடு. அதுவா? மருந்து குடிக்க பாஸ்கர், மாட்டேங்கறாங்கடா. கொடையை கொடுங்க. பாஸ்கர், நான் தான் சொல்றேன்ல, பயப்படாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, கொடுங்க. மருந்து கொடுங்க. மருந்து கொடுங்க. வாயை திறங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ, குடிங்க. குழந்தைனா குழந்தை ஆயிடுவார், அப்பானா அப்பா ஆயிடுவார். அதான் நம்ம பாஸ்கர். பாருங்க, இந்த மருந்தை குடிச்சா 2 நாள்ல இங்கிருந்து போயிடலாம். கரெக்டா மருந்தை மட்டும் சாப்பிடணும். இப்போ இதை வச்சுக்கோங்க. தீபு, டேய், உன்னோட வருங்கால மாமனார் வந்திருக்காரு. அப்படியா? சிஸ்டர் பாத்துக்கோங்க. டேய், அவங்க எங்கடா இருக்காங்க? மே கம் இன் சார்? எஸ். இவன் தான் நான் சொன்ன ஆளு. சரி சார். அப்பாவை இப்பதான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டான்னு தான் அப்பா சொல்றாங்க. ப்ரேயர் பண்ணா போதும். நான் தான் இருக்கேன்ல. அதுதான் என் ஒரே நிம்மதி. நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேணாம். நான் உன் கூடவே இருக்கேன். அது என் உரிமை தானே. உங்க அப்பாவே சொல்லுவாரு உன் செலெக்ஷன் தப்பு இல்லைன்னு. ஒரு நல்ல மருமகன். ஆமா ரைட்? மருமகனா இல்லடா, ஒரு மகனா கூட இருக்கணும்.
ம். விஜய் டென்ஷன் ஆகாத, நான் தான் இங்கே இருக்கேன்ல. அவங்க விஐபி தானே, ஹவுஸ் ஏஜென்சி பண்ணுறவங்கள கூட உள்ளே விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் உள்ளே போக முடியாது விஜி, அங்கே எல்லாம் சரியாக தான் நடந்துட்டுருக்கு. சரி, எனக்கு ரவுண்ட்ஸுக்கு டைம் ஆச்சு, நீ மெசேஜ் பண்ணிட்டு அனுப்பி, நான் திருப்பி கூப்பிட்றேன். ஃபோன் சைலண்ட்டில் தான் இருக்கும். ஆ விஜி, நான் உன்னை இமீடியட்டாக பார்த்தே ஆகணும். விஜி, என் ஃபோன் இப்போ கட் ஆயிரும், நான் உடனே ரீசார்ஜ் பண்ணிட்டு உனக்கு கூப்பிட்றேன். சும்மா பேசுறதுக்கு இல்லடி, சீரியஸாக ஒரு விஷயம் சொல்லணும். செம்மலை தாண்டி போயிட்டா உன்னை பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீ இப்ப எங்க இருக்க? ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீ தப்பிச்சிரு, ஓகேவா? எதுக்கு இப்போ என்ன அப்படி பேச வச்சிங்க? நான் தான் சொன்னேன்ல எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. நான் தான் அவனை விரும்பினேன். அது தப்புனா எனக்கு தான் நீங்க தண்டனை கொடுக்கணும். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே நில்லுங்க. ஏப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் சொன்னேன்ல, அது உங்களுக்கு புரியலையா? அவன் இல்ல, நான் தான் எல்லாமே பண்ணது. எல்லாமே நான் தான். அவனை விட்டுடுங்க. மீனா, இந்த டைம்ல அப்பாவை இவ்வளோ கஷ்டப்படுத்த கூடாதுமா. நம்ம பொசிஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி நான் கேட்டேன், அதை நான் கண்டிப்பா கேட்கணும்ல. அதுக்கு இப்படி அவன் வயலண்ட் ஆகி ஓடனா? நீ கூப்பிடும்போது தான் அவன் ஃபோன் எடுக்கிறான்ல, அதனால தான் உன்னை வச்சு கூப்பிட்டேன். இப்படி ஓடி எதனா ஆச்சுன்னா அவனை திருப்பி கூப்பிட்டு வந்து விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டோம். அப்பவும் ஆசை இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். மீனாக்கு தெரியாத உங்க அப்பாவை? அது பாசி அங்கிள், அப்பாட்ட ஐஸ் வச்சா போதும், என்கிட்ட வேண்டாம். இது எங்க லவ் பிரச்சனை மட்டும் கிடையாது, வேற ஏதோ சீரியஸா பிரச்சனை இருக்கு. அந்த போனை கொடுங்க. மீனா, அவன் இங்க வருவான்.